ஹலோ எவ்ரிவன், என் பேர் எம் நவீன். நான் வந்து இப்போ நடந்த எஸ்பிஐ கிளர்க் ஃபிலிம்ஸ் எக்ஸாமில் ஃபிலிம்ஸ் பாஸ் பண்ணியிருக்கேன். நான் வந்து காலேஜ் படிச்சுட்டு இருக்கப்பவே வந்து பேங்கிங் தான் போகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனால் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிறது எனக்கு ஒரு கைடன்ஸ் கிடைக்கவே இல்லை. அப்போ தான் வந்து எங்கள் சீனியர் வந்து ரெஃபர் பண்ணாங்க. இந்த மாதிரி சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ரெஃபர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நான் சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி வந்து ஜாயின் பண்ணேன். லாஸ்ட் இயர் 2024 செப்டம்பர் மந்த் வந்து நான் சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமியில் ஜாயின் பண்ணேன். அடுத்த ஒரு 3 மந்த்ஸ் வந்து எங்களுக்கு வந்து கிளாஸ் பேட்ச் நடந்துச்சு. கிளாஸ் பேட்ச்சில் எல்லா டாபிக்ஸும் கவர் பண்ணாங்க. லைக் இங்கிலீஷ், குவான்ஸ், ரீசனிங், கரண்ட் அஃபேர்ஸ், எல்லாம் பேங்கிங் அவேர்னஸ் எல்லாமே வந்து கவர் பண்ணாங்க. 3 மந்த்ஸில் கிளாஸ் பேட்ச் எல்லாமே முடிஞ்சிச்சு. கிளாஸ் பேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் டெஸ்ட் பேட்ச் நாங்கள் ஜாயின் பண்ணோம். டெஸ்ட் பேட்ச்சில் வந்து எப்படின்னா, கரெக்டாக காலையில் வந்து 10 o'clock வந்தாலையும் 10 to 11 வந்து ஆன்லைனில் டெஸ்ட் போடுவோம். கம்ப்யூட்டர் லேப் இருக்குது, கம்ப்யூட்டர் லேப் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்குது. அந்த கம்ப்யூட்டர் லேபில் போய் நாங்கள் ஆன்லைன் ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் போடுவோம். ப்ரிலிம்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த 11 to 1 வரை வந்து கரெக்ஷன் பார்ப்போம் ஃபுல்லாக. அதுக்கப்புறம் மத்தியானம் சாப்பிட்டுட்டு 2 மணிக்கு ஆஃப்லைன் டெஸ்ட் வந்து போடுவோம். ஆஃப்லைன் கொஷின் பேப்பர் கொடுத்துருவாங்க, OMR கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் 1 hour அதேமாதிரி 2 to 3 வந்து ஆஃப்லைன் போட்டுட்டு 3 to 5 வந்து ஒவ்வொரு செக்ஷன் தனித்தனியாக குவான்ட் ஸ்டாஃப், ரீசனிங் ஸ்டாஃப், இங்கிலீஷ் ஸ்டாஃப் எல்லாமே வந்து கரெக்டாக கரெக்ஷன் கொடுத்துருவாங்க. அது எங்களுக்கு கரெக்ஷன் கொடுக்குறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இன்கேஸ் நாங்களே கரெக்ஷன் பார்க்குறதுக்கு ஸ்டாஃப் வந்து எங்களுக்கு கரெக்ஷன் கொடுக்குறப்ப அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. சீக்கிரமாகவே ஒவ்வொரு டாப்பிக்கையும் நாங்கள் வந்து கவர் பண்ணாமல் இருந்தது. இன்னொன்று, ஆன்லைன் கம்ப்யூட்டர் லேப் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்தது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா பேங்க் எக்ஸாம் பொறுத்தவரை ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் தான். அங்கே நம்ம மெயின் எக்ஸாம் எப்படி போய் போடுவோமோ அதே சரௌண்டிங், அதே அட்மாஸ்பியரில் இங்கே கம்ப்யூட்டர் லேபில் போடுறது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. எங்களுக்கு ஸ்பீடும் அதனால் இன்க்ரீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணிட்டோம். இப்போ மெயின்ஸுக்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, தனியாக ஒரு ஹால் எங்களுக்காக மெயின்ஸ்க்காக கொடுத்துருக்காங்க. அதாவது இப்போ நாங்கள் காமனாக வந்து ஒரு ஸ்டடியாவில் உட்காந்து படித்தோம் அப்படின்னா நிறையா டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும். அதேமாதிரி வீட்டுக்கு போய் வீட்டில் உட்காந்து படித்தாலும் நிறையா டிஸ்ட்ராக்ஷன் வரும். அதுக்காக என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா 24/7 வந்து எங்களுக்காக தனியாக ஒரு ஹால் கொடுத்துட்டாங்க, மெயின்ஸ் படிக்கிறதுக்காகவே மட்டுமே. அதை நாங்கள் 24/7 யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மெயின்ஸை பொறுத்தவரை எது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்காக அதை கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறதுமே கரெக்டான ஒரு மெட்டீரியல்லேருந்து படிக்கணும். அந்த மெட்டீரியலை கரெக்டாக படிக்காமல் தான் நிறையா பேர் வந்து மெயின்ஸில் ஃபெயில் ஆகிறாங்க. எங்களுக்காக அகாடமிலேருந்து அந்த கரண்ட் அஃபேர்ஸ் எதுலேருந்து படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தனியாக ஒரு மெட்டீரியல் எல்லாமே எடுத்து கொடுத்துட்டாங்க. ஃபுல்லாக லைக் ஜூலைலேருந்து பாஸ்ட் ஒரு 4 மந்த்ஸ்க்காக எல்லா மெட்டீரியலும் இருக்குது. அதே மாதிரி வீக்லி குவிஸஸும் எல்லாமே இருக்குது. இப்போ ஜூலை ஃபஸ்ட் வீக் இருக்குது அப்படின்னா அந்த ஃபஸ்ட் வீக்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 200 to 300 கொஷின்ஸ் குவிஸ் மட்டுமே எங்ககிட்ட இருக்குது. அந்த மாதிரி அதுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறதுக்கான எல்லா மெட்டீரியலும் எங்ககிட்ட கொடுத்துட்டாங்க. அது போக கரண்ட் அஃபேர்ஸ் வந்து எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லி கைடன்ஸ் பண்ணுறதுக்காக இதுக்கு முன்னாடி கிளியர் பண்ணிட்டு போன ஸ்டாஃப்ஸும் வந்து எங்களுக்கு வந்து கைடன்ஸ் தருவாங்க. ஆன்லைன் செஷன் வந்து அதுக்காக ரெகுலராக நடந்துகிட்டே இருக்கும். டெய்லியும் வந்து இந்த நியூஸில் இதெல்லாம் படிக்கணும். அதே மாதிரி கொஷின்ஸும் கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஃபருக் சார்னு ஒருத்தர் சார் இருப்பார். அவர் தான் கரண்ட் அஃபேர்ஸ் எங்களுக்கு வந்து எப்படி படிக்கணும் எல்லாமே கைடன்ஸ் பண்ணுறது. ப்ளஸ் கொஷினும் ரெகுலராக டெய்லியும் அவர் வந்து கேட்டுகிட்டே இருக்காரு. அப்படி அவர் கேட்குறதுனால ஆன்லைன் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்குது. தேங்க்யூ.